சார் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். சார் மார்னிங் காலைல 6:30 வெயிட் பண்ணுறேன் சார். சார் அட்வொகேட் வரணும்னு சொன்னீங்க சார். வந்தோட திறக்கணும்னு சொன்னீங்க சார். சார் உங்களை கைது பண்ணோம் சார், கைது பண்ணோம். இருந்தாலும் எப்படி கொடுப்பேன் இல்லைன்ற போனா யாரோ ஒருத்தர் எம்ப்ளாய்க்கு பணம் அனுப்பி நான் மிரட்டி வாங்கியதாக ஒரு பொய் வழக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டு இன்று நான் கைது செய்யப்பட்டேன். யார் தகவல் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கையாளாவது திமுக அரசு. சார் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். சார் மார்னிங் காலைல 6:30 வெயிட் பண்ணுறேன் சார். சார் அட்வொகேட் வரணும்னு சொன்னீங்க சார். வந்தோட திறக்கணும்னு சொன்னீங்க சார். சார் உங்களை பார்க்கலாம் சார். சார் கேஸ் விஷயமா மார்னிங் வெயிட் பண்ணுறேன் சார். நீங்கள் சொன்னீங்க வழக்கறிஞர் வந்து நான் பார்க்கலாம்னு சொன்னீங்க சார். சார் உங்களை கைது பண்ணோம் சார், கைது பண்ணோம். வாங்க சார், வெளியே வாங்க சார். இருந்தாலும் எப்படி கொடுப்பேன் இல்லைன்ற போனா அப்புறம் திரும்பி போன் இல்லைங்க, அவ்வளோதாங்க. போன் இல்லை, சர்ச் பண்ணிக்கல, எல்லாருமே சர்ச் பண்ணிக்கல. இல்லை சார், ஓரத்தில் இருக்க சொன்னேன் சார். நான் எதுவுமே உள்ள வச்சுட்டு கதவு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். ஹோல் இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் இருக்கக்கூடாது சார். பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வரணும், அவ்வளோதான். சர்ச் நடக்குது, ஒரு டீம் இங்க இருக்கட்டும். லெஃப்ட் ரைட் அங்க போங்க சார். ஒரு மெர்கா யாரோ ஒருத்தர் எம்ப்ளாய்க்கு பணம் அனுப்பி நான் மிரட்டி வாங்கியதாக ஒரு பொய் வழக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டு இன்று நான் கைது செய்யப்பட்டேன். யார் தகவல் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை கைது கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டை தலைகீடாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். கையாளாவது திமுக அரசு. நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து காலிங் பெல் அழுத்திருக்கிறாங்க சார்.
நான் அப்போ தூங்கிட்டு இருந்தேன். 6:30க்கு தான் எழுந்திரிச்சேன். கதவை காலின் மேலே தட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவன் பார்த்துட்டு சரி பீச்சின்னு நினச்சிக்கிட்டு சங்கர் வந்து திறக்கலை. ஆனால் எதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணாங்க என்னன்னு தெரியல. அது கரெக்டாகவே தெரியல. யாருக்கிட்ட யாரோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க மொட்டையா இவன் பேருக்கு. அவங்க பண்ணிவிட்டு பணம் அவன் வந்து கையாடு வாங்கியிருக்கிறான்னு சொல்லிட்டு பண்ணி காலையில் 6 மணிலேருந்து இது வரலையும் கதவை உடச்சி கடைசியில் கதவை உடச்சிட்டாங்க. கதவை உடச்சிட்டு ஒரு 50 பேர் இருக்கும். போலீஸுங்க, லேடிஸ் போலீஸுங்க, ஜென்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்கெல்லாம் நுழைஞ்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு என்னையும் வந்து உட்கார வச்சு எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு ரொம்ப நானும் கேட்டேன், என்னங்க இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்க? என்ன என் பையன் என்ன கஞ்சா கடத்திட்டானா, பணம் திருட்டான், கொலை பண்ணிட்டானா, எதுக்கு இவ்வளோ பேர் வரீங்க? இது நீங்கள் இப்போ வந்ததே கொஞ்சம் தான், இன்னும் நிறைய பேர் வந்திருக்கணுமே இந்த இதுக்கு அப்படின்னு கேட்டேன். வந்து எல்லோரும் வந்தோடனே அதுன்னு எல்லா ரூமும் கிச்சன் எல்லாமே கிச்சனில் அது பணம் நேற்று ஏதோ யூடியூப்பில் வந்து பணம் வந்துருக்கும்ல இருக்குது. அதை கொண்டாந்து எவ்வளோன்னு தெரியல வச்சுருக்குது எல்லாத்தையும் எடுத்து சீட் பண்ணிட்டாங்க. லேப்டாப்பு வந்து 2-3 லேப்டாப்பு, ஐஃபோன் சொல்லுவாங்கள்ல, ஐபேடா ஐஃபோனாங்க. என்னோட இதுவும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, சங்கர் இதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மாலதி இதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இந்த பையன் பரத்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் காது என்னை வந்து ஒன்றும் அதெல்லாம் உட்கார வச்சு இது பண்ண நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணுமா நாங்கள் என்னுடைய புடவை எல்லாத்தையும் எல்லாம் அவுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யார் ரூமில் வந்து புடவையெல்லாம் அவுத்து எல்லாம் இது பண்ணாங்க. நானும் அவுத்து எல்லாம் காமிச்சேன். யார் ரூமு கட்டில் காட்டியில் எல்லாம் கிச்சன் எல்லாம் இது பண்ணாங்க. பண்ணிக்கிட்டு சரி போங்கம்மா நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கையெழுத்து 2-3 பேப்பரில் கையெழுத்து தங்கிட்டாங்க. சங்கர் அவனுக்கு சுகர் இருக்குது, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, அதோட அது கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. சங்கர் படித்து பார்த்தான், இந்தப்பா படித்து பாரு வந்து இத்தனை மணிக்கு கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக கிச்சனு, பாத்ரூமும், பின்னுக்கு பால்கனியில் வந்து கிரக பிரசனம் பண்ணும்போது அந்த மணல்லாம் கொட்டிட்டு அந்த மண்ணெல்லாம் கிண்டி பார்த்து எல்லாம் ஒரு ரூமில் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெட்டெல்லாம் நல்லா தூக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குன்னு தனியாக வந்தாங்க சார். கோடாடி போல் ஒன்று கொண்டுக்கிட்டு வந்து எல்லாம் உடச்சி லாக் பண்ணி எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு துப்புன்னு ஒரு 50 பேத்துக்கு மேலே வந்து நிற்க கூட இடம் இல்லை. இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க சங்கரை.